ஜனவரி மாதம் அத்தனை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய். நிதிஷ் 10,000 கொடுத்து ஜெயிச்சார், நம்ம 5000 கொடுத்து ஜெயிக்கிறோன்னு பிளான் போட்டிருக்காங்க. அதற்காக நிதி வேண்டி மத்திய அரசுக்கு கடிதம் போய்விட்டது, 10,000 கோடி நிதி கேட்டு. எப்படி கொடுப்பாங்க? நீ எப்படி 5000 கொடுப்ப? ஏய், இந்த டெக்னிக்கை தானடா நாங்கள் மகாராஷ்டிராவில் பண்ணி பீகாரில் பண்ணி ஜெயிச்சுன்னு எங்ககிட்ட துட்டு வாங்கி இந்த டெக்னிக்கை நீ யூஸ் பண்ணலான்னு பார்க்குறியா? எடப்பாடி கிட்ட சொல்லி தீபாவளிக்கு நான் 5000 ரூபா கொடுக்குறேன்னு அனௌன்ஸ் பண்ணியா? நான் கொடுக்குறேன் நிதி அப்படின்னு பண்ணுவாங்களா மாட்டாங்களா? நீ வாங்கிருங்களா நிதி? எதுக்கு 5000? பீகாரில் கொடுத்த 10,000 கொடுத்துடலாம். தீபாவளிக்கு 5000 ரூபா, பொங்கலுக்கு 5000 ரூபா. ஆனால் இதே திமுக தானே சார், போன பொங்கலுக்குலாம் காசே கொடுக்கல சார். கொடுக்கல, இப்போ கொடுப்பாங்க. எலெக்ஷனுக்கு சொல்லியிருப்பாங்க சார், அங்கே பார்த்தீங்கல்ல 10,000 ரூபா போட்டிருக்காங்க, இதே மாதிரி போட்டு விடுவோம். காசு இல்லை, கடன் கேட்போம் சார். நம்ம பேசியிருந்தோம் சார் நேற்று. இவங்க திமுக அரசு 5000 ரூபா கொடுக்குற பிளான்ல இருக்காங்க, ஆனால் நிதி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போதான் சொல்லுவீங்களே ஒன்றிய அரசு மத்திய அரசுல ஒன்றிய அரசுன்னு. அந்த ஒன்றிய அரசுக்கிட்ட போய் திருப்பி போய் நிதி கேட்டு நிற்கிறீங்க. இப்போ வெள்ளை கூட பிடிச்சாலும் கருப்பு கூட பிடிச்சாலும் காசு வராதுக்குண்ணா. எப்படி கொடுப்பாங்க பாரு. நாங்கள் இந்த டெக்னிக்கை தான் ஒவ்வொரு ஸ்டேட்லையா யூஸ் பண்ணி நாங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சுன்னு இருக்கிறோம். எதுக்கு இவங்க கேட்குறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாதா? பீகாரில் நிதிஷ் பண்ண வேலையை நீங்கள் பண்ணலான்னு பார்க்குறீங்க, விட்டுருவாங்களா?